ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன செய்யலான்னு செஞ்சுருக்கேன்னா, டெய்லி டிஃபன் வந்து காலையில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி செய்கிறோம். சரி, இன்றைக்கி ஒரு நாள் கார தோசை செய்யலாம், பருப்பு தோசை செய்யலாம்னு சொல்லிவிட்டு சிக்கனமாக கொஞ்சமாக தான், ஜாஸ்தியில் உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் பருப்பு தோசைக்கு பருப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இதில் என்னென்ன பருப்பு கலக்கணுன்னா, நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி, கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு, ஒரு கை அரிசி புழுங்கல் அரிசியும், அதுக்கப்புறமேல்ட்டு துவரம்பருப்பு ஒரு டம்ளரு, சின்ன டம்ளர் அளவு தான். அதேமாரி கடலைப்பருப்பு ஒரு டம்ளரு, கொஞ்சம் ஒரு கை அளவு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ஒரு 1/2 hour 1 hour ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சுட்டு இதுக்கு என்னென்ன மசாலானா, வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும், நான் ஒரு 5-6 மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் சுரின்னு தான் இருக்குது காரம், இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 4 லவங்கம், இது போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். ஆனால் கொஞ்சம் குறன்னு விடணும் லாஸ்ட்டாக, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, தோசை வழன்னு தெரியும். இது கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் சட்னி, எந்த சட்னி, கார சட்னி, கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் வெறுமனே சாப்பிட்லான்னு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ஈவினிங் டைமில். இந்த மாதிரி இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நான் 3 வெங்காயம் பொடியாக நறுக்கினேன், ஒரு கை அளவு புதினா, ஒரு கை அளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கினேன். கட் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு இது போட்டு நல்லா வதக்குங்க. அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ப்ரௌனிஷாக வரணும். அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தையும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது புதினா கொத்தமல்லி போட்டு அப்படியே லைட்டாக வதக்கிட்டு, அந்த க்ரீன் மாறவே கூடாது, வதக்கிட்டு எடுத்து இந்த மாவில் கொட்டி நல்லா கிளறிட்டு, சால்ட்டு கொஞ்சம் சோட்டாமல் தேவைன்னா போட்டுங்க, இல்லைன்னா இல்லை, உப்பு போட்டு கலக்கிட்டு நீங்கள் அப்பயே தோசை ஊற்றுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் உங்களுக்கு கமகமன்னு இருக்கும். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்.